முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவிற்கு பின்னர் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைக்கவுள்ளதுடன் 25 பேருக்குள் அமைச்சரவை மட்டுப்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் 6இல் 5 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தவராக இன்றளவும் பிரபல்யமாக உள்ளவர் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன. 1977 ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் 6இல் 5 பெரும்பான்மையுடன் கூடிய மக்களான் ஜே.ஆர். ஜெயவர்தனவிற்கு கிடைக்கப்பெற்றதோடு நாட்டின் 6வது பிரதமராக தெரிவானார். இந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் 2வது அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தியதுடன் குறித்த அரசியலமைப்பில் முக்கிய திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்ற திருத்தத்தையும் உள்வாங்கியிருந்தார். 1978 ஆண்டிற்கு பின்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் எந்தவொரு அரசியல் கட்சியினாலும் 3/2 பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பல்வேறு கட்சிகள் கூட்டணிகள் ஊடாக 3/2 பெரும்பான்மையை நாடாளுமன்றில் பெற்றிருந்தன. முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச கூட்டணியின் ஊடாக 3/2 பெரும்பான்மையை உருவாக்கிய 18வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியிருந்தார். எனினும் 2015 அமையப்பெற்ற நல்லாட்சி அரசாங்கம் கூட்டணி மற்றும் நாடாளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் 19வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியது. 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு 145 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மையை உருவாக்கிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 20வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றி 19வது திருத்தச் சட்டத்தில் குறைக்கப்பட்ட நிறைவேற்று அதிகாரத்தின் சில அதிகாரங்களை மீண்டும் பலப்படுத்தினார். 1978 ஆண்டின் பின்னரும் 2010 ஆண்டுக்கு முன்னரும் எந்தவொரு அரசியல் கூட்டணியும் 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை. 1978 ஆண்டிற்கு பின்னர் தனித்த ஒரு கட்சி 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தியே முதன்முறையாக 3/2 பெரும்பான்மையுடன் 159 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 1978 ஆண்டு 6இல் 5 பெரும்பான்மையுடன் ஐக்கிய தேசிய கட்சியினால் கொண்டுவரப்பட்ட 2வது குடியரசு யாப்பு காரணமாகவும் அதில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை விருப்பு வாக்கு முறையிலான தேர்தல் சட்டம் உட்பட பல்வேறு விடயங்கள் இந்நாட்டில் இன்றளவும் இன மத மற்றும் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளன. இதன் காரணமாகவே புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவரும் நோக்குடன் பலம் வாய்ந்த நாடாளுமன்றம் ஒன்றை தமக்கு வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. தேசிய மக்கள் சக்தியின் கோரிக்கையின் பிரகாரம் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக தனித்த ஒரு கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவிற்கு கிடைக்கப்பெற்ற 6இல் 5 பெரும்பான்மையானது நாட்டிற்கு பாரிய சேதங்களையே ஏற்படுத்தியிருந்தது. நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்கான கோஷங்கள் இந்த பொதுத் தேர்தலில் ஒலித்திருந்தன. எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 3/2 பெரும்பான்மை அக்கட்சியின் போக்கில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவும் தன்னிச்சையான தீர்மானங்களை எடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜே.ஆர். ஜெயவர்தனவின் காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு அரசியல் சீர்திருத்தங்கள் தொடர்பில் தற்போதைய சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறான தீர்மானங்களை மேற்கொள்வார் என்பது தொடர்பிலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்த அவரது செயற்பாடுகள் தொடர்பிலும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.